ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசை, பணியாரம், முட்டை ரோஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 150 கிராம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பேகிடி மிளகாய் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கலாம். 200 கிராம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி. புதினா நிறையா போடக்கூடாது, கொஞ்சமாக ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். என்னடா கடுகு சேர்த்துறாங்களேன்னு பார்க்க வேண்டாம். கடுகு சேர்த்து நம்ம தக்காளி சட்னி அரைக்கிறப்ப அதனோட டேஸ்ட் கூடுதலாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க பொரிஞ்சதும் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10-12 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கிறப்ப தக்காளி சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே காஷ்மீரி மிளகாய் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்ருக்கேன். உப்பு சேர்த்துறப்ப சீக்கிரமே வதங்கிடும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வெந்து நல்லா மசியுது. இப்போ 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை ஒரே 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். போதும், ஆறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். டேஸ்ட்டும் வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இலையில சூடாக இட்லி வச்சு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றதே ஒரு அலாதையான டேஸ்ட் தாங்க. இப்போது இட்லியை சுட சுட பரிமாறியாச்சு. தக்காளி சட்னியும் சேர்த்துக்கலாம். இப்போ சூடாக தக்காளி சட்னியும் வச்சாச்சு. சூப்பராக சாஃப்டான இட்லி கூட தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ தக்காளி சட்னியை நல்லா இட்லி கூட தொட்டுக்கலாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளி சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இட்லியோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.